வேற வீட்டில் ஒரு ஆள் பெரியவர் செத்து போயிட்டாருன்னா அவர் ஆவியாக திரிகிறார் செத்தவர். அதே போல் இவர் வீட்டில் ஒரு பெரியவர் செத்துனா எங்கள் தாத்தா சாமி ஆகிட்டார் அப்படின்றான். ஏன் அதே கூட உங்கள் தாத்தா மட்டும் சாமியார் அவன் ஆவியாக திரிவான். அடுத்த வீட்டு பிள்ளை அங்கே 4 வீட்டில் போய் பழகிட்டு வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி போடு கழிச்சிருக்கு. இதே தான் வீட்டு பிள்ளை 4 இடத்துல வரட்டு என் பொண்ணு கலகலப்பாக இருப்பா, யாரும் இல்லாமல் சோசியல் டைப் அப்படின்றான். இப்படியே மாற்றி விடுறது. அடுத்தவன் வேகமாக ரொம்ப அவசரமாக இருந்தான்னா அவன் அவசர புத்தி கழுத முந்திரி கொட்ட மாதிரி முந்தி அதிலே அடி வாங்கி கிடைக்கும். இவன் வீட்டில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க நிதானமாக செய்வான். கரெக்டாக செய்கிறது என் பையன் தான் பார்த்து நம்மளா ஒரு சுயநலத்தோடு பேசுறது. இன்னொன்று விலங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நகைச்சுவை மன்றம் ஆரம்பிச்சிச்சு காட்டுக்குள்ளே. மனுஷங்க தான் சிரிக்கணுமா, நம்ம சிரிக்கக்கூடாதையா வாங்க பூரா மாடு கோழி ஆடு மாடு அத்தனை அடைஞ்சு இடக்கு சிங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த நகைச்சுவை மன்றத்தில் யாராவது வந்து ஒரு ஜோக் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் சிரிக்கணும். யாராவது ஒரு ஆள் சிரிக்காட்டி தூக்கி போட்டு மிதிச்சு போயிடும் அதை அப்படின்னு அப்புறம் பயந்து உட்காந்துருக்கு எல்லாம் ரூம். இப்போ யார் முதல்ல ஜோக் சொல்கிறா அப்படின்னு சங்குன்னு குச்சி வச்சு குரங்கு